அன்புடையீர், என்னுடைய மரணத்திற்கு முழு காரணம் இணையவழி சூதாட்டம்தான். அதற்கு நான் அடிமையாகிவிட்டேன். ஏராளமான பணம், நகை என் வீட்டிலே இருந்து பெற்றோருக்கு தெரியாமல் எடுத்துச் சென்று அத்தனையும் இழந்து விட்டேன். எனக்காக உயிரையும் தருகிற அப்பா அம்மாவை ஏமாற்றி விட்டேன். இனி நான் வாழ்வது முற்றிலும் வீண். இனி என் வாழ்க்கை தேவையில்லை. உயிரை மாய்த்துக் கொள்வதே சரியான முடிவு. இப்படி ஒருவன் வாட்ஸ்அப்பில் பதிவிட்டு தன் பெற்றோருக்கு அனுப்பியிருக்கிறான். பிறகு தொடர்புகள் துண்டிக்கப்பட்டு விட்டது. அடுத்த நாள்தான் கடந்த அக்டோபர் 5ஆம் தேதி மாலையில் சிதைந்த உடலாக ரயில் தண்டவாளத்திலே காண கிடைத்தது. BE 4ஆம் ஆண்டு படிக்கிற மாணவன், மணப்பாறை பேருந்து நிலையத்திலே சுகாதார காவலன் என்று சொல்லுகிற ரவியினுடைய மகன்தான் இந்த சந்தோஷ். அதே பேருந்து நிலையத்தில் நடைபாதை காய்கறிகளை விற்கிற தாய்க்கு இவன் மகன். ஒரு 6 மாதம்தான் இந்த ஆன்லைன் சூதாட்டத்திற்குள் நுழைந்தான். அவன் தற்கொலைக்கு இப்பொழுது காரணமாகிவிட்டது. இந்த நிகழ்வும் அதிகார வர்க்கத்தை கொஞ்சம் உசுப்பி இருக்கிறது. அதனால்தான் இணையவழி சூதாட்டத்திற்கு தடை என அமைச்சரவை வெளியிட்ட சட்டத்திற்கு ஆளுநரும் தற்பொழுது அங்கீகாரம் கொடுத்து விட்டார். அன்பார்ந்த பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, புதியதொரு பாரதத்தை படைத்திட தான் ஏற்றுக்கொண்ட கடமைகளை முழுமையாக நிறைவேற்ற ஆர்வத்தோடு உழைத்து கொண்டிருக்கிற இளைய தலைமுறையினரே, உங்களோடு சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுகிற எண்ணத்தோடு இந்த காணொலியை தங்கள் கரங்களில் ஒப்படைக்கிறேன். ஒரே ஒரு முறை வெற்றி பெற்று பல 100 முறை தோல்வியை அடைகின்ற சூதாட்டம் எல்லோரையும் போல நல்லபடியாக வாழ்வதற்கு ஏதாவது வழியுண்டா என்ற கேள்வியை உங்கள் முன்னாடி கேட்பதற்காகத்தான் இந்த ஆன்லைன் சூதாட்டத்தை பற்றி சில விஷயங்களை உங்களுடைய பரிசீலனைக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். பெரும் தொற்று, வீட்டிற்குள் முடக்கம், நேரம் கழியவில்லை, இருக்கவே இருக்கு கைபேசி, எதையெதையோ பார்த்து ஆன்லைன் ரம்மி விளையாடுவதே துவங்குகிறது. பல பேருக்கு அதுவே சாவுமணியாக அடித்திருக்கிறது. ஆரம்பத்திலே பொழுதை போக்கிய ரம்மி எப்படி உயரையே காவு வாங்கியது? அரசின் அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி சில விவரங்களை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். 500 ரூபாய் பந்தயம் துவங்கினால் 1000 வரவு வரும். 10,000 பந்தயம் துவங்கினால் 50,000 கூட வரவை பெறலாம். வெளியே வந்துவிட்டால் வாழ்க்கை. ஆனால் பேராசை யாரை விடுகிறது? வந்த அந்த 50,000த்தையும் கூட மீண்டும் அந்த போட்டியிலே சிக்க வைத்து விளையாட துவங்குகின்ற பொழுதுதான் அது அடுத்த கட்டமாக 3 லட்சம் அம்போ என்று போகிறது. மீண்டு வர முடியாத பள்ளம் மேலும் 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 உள்ளே இழுக்கிறது. கடைசியில் நீங்கள் உயிரற்ற பிணம் அல்லது பிச்சை எடுக்கின்ற பரதேசிகளாக வாழ்க்கை சீரழிகின்ற நிலைமைக்கு தள்ளப்படுகிறீர்கள் என்பது இன்றைக்கு பல இடங்களில் நம்மால் காண முடிகிறது. இந்தியாவிலே போக்கர், ஷீட்டிங், பைட்டர்ஸ், ஃப்ரீ ஃபயர் இப்படி 150 ஆன்லைன் சூதாட்ட செயலிகள் இன்றைக்கு நம் கண் முன்னாடி வந்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை, கொள்ளையர்கள் ஆண்டிற்கு பல்லாயிரம் கோடி ரூபாயை லாபமிட்டுகின்ற கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு அது பல கோடிகளையும் சம்பாதித்து கொடுக்கின்ற செயல். ஆனால் நம்மை போன்ற பல பேருக்கு தற்கொலை மரணங்களையும் வாரிசுகளுக்கு பிச்சைக்கார வாழ்க்கையும் தருகின்ற செயல். அன்பார்ந்த பெரியோர்களே, இந்த ஆன்லைன் ரம்மியிலே வீழ்ந்து போன விட்டில் பூச்சிகளாக வீழ்ந்து போனவர்களை பற்றி நீங்கள் ஒரு பட்டியலை நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். சென்னையிலே நிதிஷ்குமார் கல்லூரி மாணவன், கொரோனா காலம் இணையவழி சூதாட்டம் அரவணைத்தது, படிப்பு கெட்டது. செலவோ சில லட்சங்கள், தீதன பல்லாயிரம் சேர்ந்தன. தற்கொலையில் அவன் வாழ்க்கை முடிவுற்றது. தீதன பல்லாயிரம் சேர்ந்தன, நலமோர் ஒரு சிறுதுளியும் காண முடியவில்லை. அவன் மாய்ந்து போனான். பெற்றோர்கள் அழுகுரலில் இணையவழி சூதாட்டம் வேண்டவே வேண்டாம் என்று கத்துகின்ற அந்த குரல் சத்தம் இன்றைக்கு நாடு முழுவதும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. பிரியா அன்பும் பாசம் நிறைந்த ஒரு மனைவி. அவருடைய கணவர் IT ஊழியர், கை நிறைய சம்பளம். ஆன்லைன் ரம்மியிலே தான் விளையாடி பார்க்கலாமே என்றுதான் நுழைந்தார். பார்த்து கொண்டே இருந்தார்.
500, 5000, 50,000, கடைசியில் 5 லட்சம், இப்படி பல லட்சங்களை இழந்தார். வெளியே வர பெரும் முயற்சி, முடியவே இல்லை. கோடிகளையும் கடந்து கடன் சுமை குடும்பத்தையே நடுத்தெருவிற்கு துரைத்துவிட்டது. வேலை இழந்து விஷத்திலே வாழ்வை முடித்து கொண்டார். மொத்த கடன் இன்று 2 கோடிக்கு மேல் இருக்கிறது. தந்தை சம்பாதித்த சொத்துக்களும் காணோம். இடையிலே இவராக உழைத்து சேர்த்த சொத்துக்களும் இப்பொழுது கரைந்து போயிற்று. மிச்சம் இருப்பது 2 கோடி கடன். நடுத்தெருவில் நிற்கிறது மனைவியும் அவருடைய குழந்தைகளும். இதற்கெல்லாம் யார் குற்றவாளி என்று சமூகம் கேள்வி கேட்கிறது. பலியானவருடைய பட்டியல் ஒவ்வொன்றையும் பார்க்கிற பொழுது நம்முடைய இதயத்தையே கலங்க வைக்கிறது. புதுமைகளுக்கு பெயர் பெற்ற புதுச்சேரி விஜயகுமார் 40 வயது, அறிவார்ந்த மனைவியும் அழகான 2 குழந்தைகளுக்கும் அவனது கண்ணிறைந்த சொத்துக்களாக அவனை வலம் வந்து கொண்டிருந்த நேரம், இந்தியன் மொபைல் டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த கம்பெனியில் ஓய்வறியாத உழைப்பாளி, பறந்து பறந்து நாட்டின் பல பக்கங்களுக்கு சென்று தமிழ்நாடெங்கும் உழைப்போம் உயர்வோம் என்று பயணமானவன் பாதை மாறினான். பெட்ரோல் நெருப்பிலை சாம்பலானான். 40 லட்சம் சொத்தும் கடனுமாக சூதாட்டத்தில் கொள்ளை போயிற்று. தற்கொலைக்கு சில துளிகள் அதற்கு முன்பாக தன் மனைவிக்கு தன் துயரத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கின்றான். எனது அனுபவங்களை அனைவருக்கும் பகிர்ந்துவிடு. உனது குரல் 1000 பேரோடு சேர்ந்து ஒலிக்கட்டும். இந்த சூதாட்டம் அழியட்டும். என் சாவே கடைசியாக இருக்கட்டும். இனியொருவன் இந்த சூதாட்டத்தில் கால் வைக்கக்கூடாது. ஒரு காலும் பலியாகக்கூடாது. இப்படி உருக்கமான செய்தி கருணை உடையோருக்கு கண்ணீரை வரவழைத்து விட்டது. சூதாட்டம் எவ்வளவு கொடியது என்று நாம் பழைய இதிகாசங்களிலும் புராணங்களிலும் மிக நன்றாகவே எடுத்து கூறப்பட்டதை படித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். பாண்டவர்கள் அந்த கொடிய சூதாட்டத்தில் பங்கேற்காமல் இருந்திருந்தால் நாடு இழப்பு நேர்ந்திருக்காது. 13 ஆண்டுகள் வனவாசம், இந்த கொடுமையும் நிகழ்ந்திருக்காது. ஏன் அந்த மாவீரர்களுடைய மனைவியாக வந்த பாஞ்சாலி ஆன்றோரும் சான்றோரும் அமர்ந்திருக்கிற அந்த மண்டபத்தில் இப்படி ஒரு பெருத்த அவமானத்தை தாங்கிக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்திருக்காது. இப்படி வெண்கொற்ற குடை சாய்ந்து அரசு சிம்மாசனம் இழந்து நாடு விட்டு நாடு சென்று மன்னர்களுடைய கதையெல்லாம் கூடாது கூடாது, சூதாட்டம் கூடாது என்பதைத்தானே நமக்கு எடுத்துரைத்திருக்கிறது. ஏன் இன்னும் நமக்கு அந்த கருத்துக்கள் மூளையிலே ஆழ பதியவில்லை என்பதுதான் கேள்வி. ஆன்லைன் விளையாட்டினுடைய கொடுமையை மைய அரசு உணர வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். மாநில முதல்வர்கள் அத்தனை பேரும் கடிதம் எழுதியாயிற்று. அந்த ஆன்லைன் விளையாட்டை தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை இப்பொழுது எழுந்து நிற்கிறது. இது சமூகத்திற்கு எதிரானது. பலரும் தற்கொலையை நாடுகிறார்கள். உழைப்பை சேர்த்த சொத்துக்களை, கட்டிய மனைவி, பெற்ற பிள்ளைகள், பெற்றோர்கள் அனைவரையும் இழந்து நடுத்தெருவிற்கு வந்து பரதேசிகளாக பிச்சை எடுக்கிற நிகழ்வுகள் ஏராளமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 150 செயலிகளுக்கு தடை, மீறி நடத்தினால் விளையாடினால் கடும் சிறை என்று ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் என்று அனைவரும் எதிர்பார்க்கிறோம். அதைத்தான் ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியும் மைய அரசிற்கு கடிதம் மூலம் வேண்டினார். மதுரை உயர்நீதிமன்றத்திலே பொதுநல வழக்கு மத்திய மாநில அரசுகளை முடிவு செய்யட்டும் என்று அவர்கள் தீர்ப்பளித்து விட்டார்கள். தமிழ்நாட்டில் ஆன்லைன் சூதாட்டம் தடைப்படுத்தப்பட்டது. மீறி விளையாடுகின்றவர்களுக்கு 5000 ரூபாய் அபராதமும் கூடவே 6 மாத சிறையும் இது சட்டமாயிற்று. கோடிகளிலே லாபம் பார்த்த சர்வதேச நிறுவனங்கள் சும்மா இருப்பார்களா? இது திறமையை வெளிப்படுத்துகிறது. இது ஒரு விளையாட்டு. அறிவையும் ஆற்றலையும் வளர்க்கிறது. ஒவ்வொருவருடைய உணர்வுகளை, உள்ள கிளர்ச்சிகளை அவர்கள் மிகவும் சந்தோஷமாக இருப்பதற்காகத்தான் இந்த சூதாட்ட செயலிகள் என்றெல்லாம் அவர்கள் கருத்துக்களை முன்வைத்தார்கள். இதை சூதாட்டமாக பார்க்கக்கூடாது, வெறும் பொழுதுபோக்காக மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்க என்றார்கள். நீதிபதி ஏற்றுக்கொண்டார். ஆன்லைன் விளையாட்டு தடை சட்டம் அரசு அமைப்புக்கு முற்றிலும் விரோதமானது என்று அவர் தீர்ப்பு கூறினார். உரிய விதிமுறைகளோடு புதிய சட்டத்தை இயற்றுங்கள் என்று வேண்டுமென்றால் ஒரு அறிவுரையும் கூட கிடைத்தது. ஓய்வு பெற்ற நீதிபதி ஸ்ரீமான் கே சந்துரு தலைமையிலே குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அறிக்கை தாருங்கள் என்று அவரிடத்தில் கேட்கப்பட்டது. தற்பொழுது அந்த அடுத்த நடவடிக்கையாக அவர் அறிக்கையும் சமர்ப்பித்து விட்டாயிற்று.
அமைச்சரவை குழுவும் அதை பற்றி விவாதித்து தீர்மானம் நிறைவேற்றி கவர்னர் கரங்களிலே ஒப்படைத்தாயிற்று. எண்ணற்ற இளைஞர்களை சிக்க வைப்பது, கடன் சுமைக்குள் இழுத்து விடுவது, கடைசியில் தற்கொலையில் வாழ்வை முடிப்பது. இந்த ஆன்லைன் சூதாட்டங்களை முற்றிலுமாக நாடெங்கும் தடை செய்ய மத்திய அரசு ஏன் தயக்கம் காட்டுகிறது? பணத்தாசை காட்டி மோசடி செய்யும் வெளிநாட்டு முதலாளிகளோடு கூட்டு சேர்ந்து உள்நாட்டு முதலாளிகளும் கொள்ளைலாபம் அடிக்கிறார்கள். நமது ஊர் இளைஞர்கள் இதற்கு பலிகடாக வேண்டிய அவசியம் என்ன? இணையவழி சூதாட்டம் கொடிதிலும் கொடிது. பேராசை பெருநஷ்டம். உழைப்பில்லாமல் சேரும் செல்வம் நில்லாது. உயிரையே இழப்போம் என்றாலும் அடுத்தவன் காசுக்கு ஆசைப்படக்கூடாது. அடுத்த முறை வென்றுவிடலாம், இன்னொரு முறை விளையாடி பார்க்கலாம் என்கின்ற விபரீதமான ஆசைதான் பணத்தையும் ஏன் உயிரையும் இழக்க வழிவகுக்கிறது. ஐயன் வள்ளுவனார் எவ்வளவு அழகாக கூறுகிறார் பாருங்கள். உடை, செல்வம், ஊன், ஒளி, கல்வி என்று ஐந்தும் அடையாவாம் ஆயம் கொளின். சூது என்னும் கொடிய செயலால் உடை, செல்வம், உணவு, புகழ், அறிவு ஆக ஐந்தையும் அவனால் இழக்க வேண்டி வரும். பெரும் துன்பம் ஒன்றே கதியாய் அவன் அழிவையே அடைவான் என்று வள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மிகவும் அழகாக அழுத்தம் திருத்தமாக கூறியிருக்கிறார். எனவே அன்பார்ந்த இளைஞர்களை, வாலிபர்களே, இப்படிப்பட்ட கொடுமை நடக்கின்ற அந்த செயல்களை கண்ணாலும் பார்க்க வேண்டாம். அவற்றை பற்றி எந்த விதத்திலும் உங்களை வந்து அடைவதற்கான வழியை தேடிவிட வேண்டாம். நீங்கள் கரங்கள் சுத்தமாகட்டும், இதயம் வெளிச்சமாகட்டும், எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை ஒளிரட்டும். ஒரு அற்புதமான இந்தியாவை படைக்கின்ற அந்த மகத்தான சாதனையில் உங்கள் பங்கு என்ன என்பதை மனதுக்குள் வரித்துக் கொள்ளுங்கள். யாரேனும் ஒரு நல்ல தலைவரை உங்களுக்கு மாடலாக ஏற்றுக்கொண்டு அவர் வழியில் உங்கள் பயணத்தை துவங்குங்கள். நல்ல எதிர்காலத்தை நோக்கி உங்களுடைய செயலும் சிந்தனையும் இருக்கட்டும். வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.